1/2 கிலோ இல்லை ஜி, எவ்வளோ அமௌண்ட் வரும்னு கிலோ கணக்குலேயே இருக்காது இப்போ பார்த்தாலும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வைபிளே தான் இருக்காங்க எல்லாருமே. இந்தியன் அக்கா இல்லை, மேட் இன் இந்தியா இல்லை, மேட் இன் சைனா. மேட் இன் சைனா பின்னாடி சபரி வந்து போயிட்டுருக்காரு, நான் போகலை. ஆனால் கார்த்தி வந்து பிள்ளை பின்னாடி போகிறானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தப்பு கணக்கு எப்பயுமே போட்டக்கூடாது. ஏன்னா ஐ ஆம் த ஜென்டில்மேன். ஆக்சுவலாக பாருங்கள் மிரரில் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? ஹலோ ஸ்குவாட், எல்லாருக்கும் வந்து குட் நைட் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நைட் டைம். ஸோ இந்த நைட் டைமில் எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி வந்து கேட்டீங்க. ஸோ ஒரு ஷூட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை வந்து பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா 11:15 வந்து பஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பஸ் இன்னும் வரல. பஸ்ஸில் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 5:45 வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. பட் எத்தனை மணிக்கு வந்து போகணும்னு தெரியல. ஸோ மீதி வீடியோ வந்து பஸ்ஸில் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம முன்னாடியே ரீச் ஆக வேண்டியது. ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எத்தனை மணிக்கு தெரியுமா சென்னை வந்தோம்? சென்னை வந்து 7:30 சம்திங் நம்ம வந்து வந்திருந்தோம் சென்னைக்கு, கோயம்பேடுக்கு. ஆனால் பஸ்காரன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நாம் ட்ராப் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராப் பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த சைடு வந்து பஸ்ஸு போகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கேபிஎனில் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ எதனால் அந்த சைடு போகலாம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஆனால் லாஸ்ட் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் தான் இறக்கி விட்டாங்க. கோயம்பேட்டில் இறக்கி விட்டாங்கிறது எனக்கே தெரியாது. ஸோ அப்புறம் கோயம்பேட்டிலேருந்து நாங்கள் ஒரு கேப் புக் பண்ணி அப்புறம் வந்து பார்த்தோன்னா துறைப்பாக்கம் ஜெயின் காலேஜ் பஸ் ஸ்டாப்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே வந்து இறங்கணும். இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்தவர். ஜி பேக்கில் என்னென்ன வச்சுருக்கீங்க? நான் வச்சுருக்கிறத விட இவர் வச்சுருக்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க, அசந்து. இது ஒரு நிமிஷம் எடுத்துக்காட்டுங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, ஒரு சட்டை, ஒரு பேண்ட்டு, அப்புறம் சட்டை பேண்ட். இது என்னது? ஷர்ட்டு அதுதாங்க. பேண்ட் கிளாத் மாதிரி இருக்கு. பேண்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் பாருங்க, ஃபேஸ் வாஷில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆனால் தான் வந்து நல்லாயிருக்குன்னு எனக்கு நோட் தோணுது. அப்புறம் ஜி உங்கள் ஆள்கிட்ட பேசுனீங்களா? ரன்னிங்கில் தான் இருக்கு. ஆமாம் வண்ட அப்படி யாரும் இல்லை. யாரும் இல்லையா? ஜி உருட்டாதீங்க, அப்படிலாம் யாரும் இல்லை. சரி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள், நான் கண்டுபிடிக்கிறேன். அது யாரும் இல்லை, நம்பிட்டேன் ஜி யாரும் இல்லைன்னு. இந்த கண்டென்ட்லாம் வேணாம். இவர் வந்து உருட்டு மன்னன்லேயே மிகப்பெரிய உருட்டு மன்னன். எப்படி சொல்லலாம்னா, தீராத விளையாட்டு பிள்ளை தானே. தீராத விளையாட்டு பிள்ளையில் விஷால் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ விஷால் வந்து அதில் வந்து சொல்லணும்னா விஷாலோட 3 மடங்கு அதிகம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டரு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட விஆர் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள், காஸ்ட்யூம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷூ போட போகிறோம். ஸோ ஷூ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஷூ, அப்புறம் டெனிம் ஷர்ட்டு, ஒயிட் கலர் டிஷர்ட்டு, அப்புறம் ஜீன் பேண்ட் ஒன்று, அப்புறம் சாக்ஸு. ஏன்னா அதை விட்டுறக்கூடாதுல்ல. இப்போ என்ன மேட்ருனா, இந்த ஷூ இருக்குல்ல, இந்த ஷூ ரேட் எவ்வளோன்னு நீங்களே வந்து கெஸ் பண்ணுங்கள். மேபி உங்கள் கெஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 900 எவ்வளோ சொல்லுவாங்க? எவ்வளோ சொல்லுவீங்க நீங்கள்? நான் எல்லாம் கொஞ்சம் பணம் ஒரு 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ இல்லை ஜி, எவ்வளோ அமௌண்ட் வரும்னு வெயிட் எவ்வளோ? நீங்கள் கிலோ கணக்குலேயே இருக்காது எப்போ பார்த்தாலும். எவ்வளோ ரேட்டு வரும்னு கேட்டேன். வெயிட்டுன்னு தான் சொன்னேன், ரேட்டுன்னு தான் சொன்னேன். ரேட்டுன்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது. சரி எவ்வளோ வரும் சொல்லுங்கள். இன்னும் ஒரு 300 400. இது ரொம்ப சீப்பாக போகிறாரு. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 to 600 சம்திங். இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் இருந்துச்சு. ஏன்னா இவர் தான் கூப்பிட்டு போய் எடுத்து கொடுத்தாரு. ஏன்னா இவருக்கே தெரியல 300ரூவாங்கிறாரு. இந்த இது எங்கே வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கல்லாங்குத்தில் தான் வாங்கணும். நிறைய பேருக்கு சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். கல்லாங்குத்தில் வந்து செப்பலாக இருந்தாலும் சரி, ஷூவாக இருந்தாலும் சரி, சாக்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற பொருளாக வராது. இது 3 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் கேட்குற ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப மட்டமாலாம் வாங்க முடியாது. ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும் இவ்வளோ ப்ரைஸ் தான் வாங்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பார்த்தோன்னே. ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்களே வந்து வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து கதவை தட்டினாங்க. யாருன்னு பார்த்தோன்னா ஒரு பொண்ணு வந்து தட்டினாங்க. நானும் ஓப்பன் பண்ணிட்டு
சம்பரி இருக்கான்லாம் இருக்க மாட்டாங்க. கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தால் எல்லோரும் வரதான் செய்வாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சும்மா ஃபன்னுக்கு தான் வந்து சொன்னேன். அவங்க வந்து ரூம் மாதிரி வந்துட்டாங்க. அப்புறம் ஹிந்தி பேசினாங்க, எனக்கு தெரில, ஒன்றுமே தெரில அப்படின்னு. அப்புறம் கம்முன்னு போயிட்டாங்க. அவங்க போட்டு ஃபோன் பேசிவிட்டு அப்படியே போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். தலைவரோட அவுட்ஃபிட் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தலைவரோட அவுட்ஃபிட் வந்து இதுதான், பேக் ஷர்ட்டு மன்மதன் மாதிரி இருக்காரா? சிம்பு படத்தில் மன்மதன் வருவார்ல, அந்த மாதிரி இருப்பார் நம்ம தலைவர் எப்பயுமே. தீராத விளையாட்டு விஷால். லைஃப் ஸ்டைல் போனா 10 ஷர்ட்டை போட்டு பார்த்து பிடிச்ச ஷர்ட் வாங்குறோம். நம்ம லைஃபே ஸ்டைலாக மாற்ற போகிற பொண்ணுங்களை பார்த்தோன்னே செலக்ட் பண்ண முடியும். மன்மதன், சிம்பு, அப்புறம் வேறு என்ன ஜி சொல்லலாம்? வேறு யார் இருக்கா? வேறு இன்னும் ஏதோ ஒரு மூவி டக்குன்னு வர மாட்டேங்குது. இந்த 2 மூவி வேணால் எனக்கு டக்குன்னு வருது. ஸோ நாங்கள் இப்போ வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக கிளம்பிட்டோம். இங்கேருந்து கிளம்பிட்டு கேப் புக் பண்ணிச்சு, சாப்பிட்டு கேப் புக் பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்தோன்னா ஃபீனிக்ஸ் மால் வந்து போகிறோம். ஒரு நிமிஷம், ஃபீனிக்ஸ் மால் வந்து பார்த்தோன்னா போகிறோம். அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா நம்ம ஒருத்தர் வந்து பிக்கப் பண்ணுவார். பிக்கப் பண்ணிட்டு ஒரு சில இதெல்லாம் வந்து சொல்லுவார். ஸோ அதெல்லாம் வந்து என்னால் ஷூட் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு வந்து தெரியல. மேபி உள்ளே போயிட்டு வெளியே வந்து ஷூட் பண்ணுறேன். அப்படின்னா ஒரு சில ஷூட்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்குவாங்க. சவுண்டு அந்த சவுத்தில் தட்டிட்டு இருக்கிறாங்க. லூசு மாதிரி பக்கத்து சவுத்தில் தட்டுறது, இங்கே தட்டுறது, இங்கே தட்டுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறானுங்க. இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் பாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வடக்கான்ஸ் தான் இருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எனக்கு ஹிந்தி தெரியல, அவன் ஹிந்தியில் பேசுகிறான். பட் ஆனால் என்ன பேசுகிறதுங்கிறது எனக்கே தெரியல. அவன் பாட்டு பேசிகிட்ருக்கான். சத்தம் உங்களுக்கு கேட்கும் நான் வந்து நினைக்கிறேன். கூப்பிட்டு வந்து தட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:46 ஆயிடுச்சு. 11:46 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12 to 1 அங்கே இருப்போம் நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். நாங்கள் என்ன சாப்பிடவே இல்லை. ஸோ இப்போ போய் சாப்பிட்டு டேரெக்டாக கேப் புக் பண்ணி நம்ம வந்து பார்த்து நாங்கள் போகிறோம். ஸோ போய்ட்டு மீதி விழாக்கணும் வந்து அங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஸ்குவாட் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டே பண்ணிட்டு இந்த ரூம் வேறு, இப்போ ஸ்டே பண்ணியிருக்க ரூம் வேறு. இங்கே என்னென்னா வந்து லாக் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ அதை போய் சொன்னோம். அவங்க வந்து செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களே சொல்கிறாங்க, ஆமாம் லாக் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. காய்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட்லாம் முடிச்சாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வைப்பிலே தான் இருக்காங்க எல்லாருமே. எந்த ஷாப்புக்கு வந்து போனாலுமே ஒரே வைப் தான். இந்த சவுண்ட்லாம் வந்து கேட்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். நான் பேசுகிறதே முதல்ல உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. ஸோ எல்லா சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவிட்டியாக தான் இருக்காங்க, ரொம்ப வைப்பில் தான் இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா கேமரா அலோடு இல்லை, நம்ம வந்து ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபோனில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு? இங்கே டீ கடை போட்டலாமா ஒன்று? இல்லை டீ ஷாப் ஒன்று போட்டலாமாங்கிறேன். போடலாம். அப்புறம் ஏன் இழுக்கிறீங்க? போடலான்ட்டு போடலாம். ஆனால் பசங்க கடையில ஆக்சுவலாக வந்து எல்லா ஷாப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப்பில் தான் இருக்காங்க. ஜி இங்கே தான் இருக்கு சோமி. அங்கங்கே எல்லோரும் நின்று ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா? என்ன பண்ணுறாங்க? இப்போ பின்னாடி ஒருத்தர் எதுக்கு சிரிச்சானே தெரில. ஆனால் சம்மந்தம் இல்லை. நான் பார்த்தேன், அவங்களும் பார்த்தாங்க. அதுக்கு என்னவா? அதுக்கு உங்களை பார்த்து தான் அழகாக இருக்கு. என்னை பார்த்து நானும் அவ்வளோ அழகாவாக இருக்கேன். நானே மொக்கையாக இருக்கேன். ஃபோட்டோவே ஒன்று கருப்பாக வந்துருச்சு. நானே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். இவருனாவும் நான் அழகாக இருக்கேன், புகழாக இருக்கேன், அதாக இருக்கேன், இதாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஃபன் பண்ணிகிட்டு இருக்காரு என்னை வச்சு. இங்கே ஃபன் மால் இல்லை, சின்ன மால் இது, என்ன மால் இது? ஃபீனிக்ஸ் மாலில் வந்து என்னை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காரு தலைவர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்லேயுமே வைப்பு தான். ஒரு ஷாப்பில் கூட வைப் இல்லாமல் இல்லை. எல்லா ஷாப்லேயும் வைப் ஓடிட்டுருக்கு. என்ன ஆனால் எல்லா ஷாப்லேயும் லவ்வர்ஸ் தான் இருக்காங்க. எங்களை மாதிரி சிங்கிள்ஸ் யாருமே இல்லை. சாரி, என்ன மாதிரி இவர் மாதிரி தான். என்ன மாதிரி பொய் சொல்கிறாங்க, பொருந்துற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பொய் சொல்லி பொருந்துற மாதிரி போய் சொல்கிறாங்க? ஏதோ சொல்கிறாரு வெளியே போகணும், உள்ளே வரணுன்ட்டு. ஆனால் நம்ம இந்த ஃப்ளோருக்கு நம்ம வரவே இல்லைன்னு எனக்கு என்ன தோணுது. வராமல் தான் என்ட்ரன்ஸ் இல்லை, பின்னாடி தான் இருக்குது. என்ட்ரன்ஸ் பின்னாடி தான் இருக்குது. எந்த என்ட்ரன்ஸ் பின்னாடி? இந்த பக்கம் மேலே இருந்தால் நம்ம கீழே வந்தோம். அவர்கிட்ட கேட்போம், அவர் கேட்டால் சொல்லுவார். கரெக்டாக இருக்கும். தமிழ்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தமிழ் நை பயா அப்படிம்பாரு. முன்னாடி ஒரு அக்கா சொன்னிச்சுல்ல, கியாங்குது சூட் எடுக்கணும்னு சொன்னதுக்கு எனக்கே கடுப்பாகி போச்சு. எந்த பக்கம் போகணும்?
ஆ என்னங்க ஜியோ மார்ட்டுக்குள்ளே உள்ள கூப்பிட்டு போகிறீங்க? போகலாமா? ஏங்க இவர் எங்கெங்கே கூப்பிட்டு போகிறாரு? ஜியோ மார்ட்டுக்குள்ளே உள்ள கூப்பிட்டு போயிட்டு அந்த ராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியன் அக்கா இல்லை, மேட் இன் இந்தியா இல்லை, மேட் இன் சைனா. மேட் இன் சைனா பின்னாடி சபரி வந்து போயிட்டுருக்காரு. நான் போகலை, நான் வந்து அவர் கூட தான் போயிட்டுருக்கேன். வியூவர்ஸ், நீங்கள் வந்து என்ன தப்பு கணக்கு வந்து போட்டுறக்கூடாது. என்னடா கார்த்தி வந்து பின்னாடி போகிறானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தப்பு கணக்கு எப்பயுமே போட்டுறக்கூடாது. ஏன்னா ஐ ஆம் த ஜென்டில்மேன். நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயத்த நான் காட்டாமே வந்துட்டுருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பு நடந்து போயிட்டு இருக்கிறோம். இந்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா சபரிஜி. இவர் தான் வந்து இருக்கிறதுலே நம்பர் ஒன் நல்ல பையன் நான் சொல்லவே மாட்டேன். ரொம்ப கெட்ட பையன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலில் நிறைய ஷாப்பிங் மால்லாம் இருக்குங்க. வேறு லெவலில் இருக்கு. ஆனால் நம்ம சேலத்துலேயே இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வந்தோன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ரிலையன்ஸ் மால் இல்லை, இது வந்து ரிலையன்ஸ் மாலை விட ரொம்ப 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 பெருசு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரயில் பொட்டிலாம் வச்சுருக்காங்க. இருங்க உங்களுக்கு ரயில் பொட்டி காட்டுறேன். இதான் பார்த்தீங்கன்னா ரயில் பொட்டி எப்படி இருக்குது? வேறு லெவலில் இருக்கா ரயில் பொட்டி? வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப் வந்து வரவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். கரெக்டாக அப்படியே அதோட கண்ணும் உங்கள் கண்ணும் அதே ஒரே மாதிரியே இருக்குது. ஜி அது மாதிரி போஸ் கொடுங்க ஜி. கண் எப்படி பெருசாக வச்சுருக்கு? அட அந்த மாதிரி போஸ் கொடுங்க. அப்படிலாம் நீங்கள் கொடுங்க. அந்த மாதிரி இருக்காங்க. பட் ஆனால் சைனாக்காரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்க. நான் எந்த பக்கம் திரும்பினாலும் சைனாக்காரங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி செக்யூரிட்டியிலேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் தான், யாருமே கிடையாது. இப்போ கட்டுறோம் பாருங்கள் சைனீஸ் அக்காவை. பாருங்க அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா சைனா தான். ஆக்சுவலாக பாருங்கள் மிரரில் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? இந்த இடத்துல பாதி மிரர் உடஞ்சிருக்கிறதுனால நமக்கு வந்து சரியாக ஃபேஸ் கட்ட தெரியல. நான் இது எல்லா வீடியோவும் போர்ட்ரேட்டில் தான் எடுக்கிறேன், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பொம்மை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. எது சொன்னல எல்லாம் சைனாக்காரங்க தான் அதிகமாக. எனக்கு முன்னாடி பாருங்கள் வரங்க ஜி. இந்த சைடு இல்லவே இல்லை. அப்படி பார்த்தா நம்ம இப்போ அங்கிருந்து தான் வரோம். இல்லை, இது மேலே ஏறி. ஆமாம், இது கிரவுண்ட் ஃப்ளோரு. அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர். இது சாவடிக்கிறார் மயிலா. நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் நீங்கள் மாசா நான் இருக்கேண்ணா. நான் அங்கேயே ஜோக்காக இருக்கேண்ணாம்மா. என்னை ஜோக்கராக கிட்டு ஜோக்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு மணிலேருந்து. நான் பேசுகிறதெல்லாம் வேறு கேட்குதான்னு வேறு தெரில. என்னால் கேமரா பார்த்து பேச முடியாது. ஒரு சில டைமு தப்பாக எடுத்துக்காதீர்கள். பிகாஸ் இங்கே சம் இஷ்யூஸ் கேமரா அலோடு இல்லை. நம்ம அந்த ஷாப்புக்கு மட்டும்தான் கேமரா அலோடு வாங்கி பார்த்தோன்னா பண்ணோம். ஸோ மற்ற இடத்துக்கு வந்து கேமரா அலோடு இல்லை. ஒரு சில இடத்துல பார்த்தாங்கன்னா கேட்பாங்க, பட் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஷூட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. ஃபைனலாக ஷூட் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே வந்துட்டோம். பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும் நிறையா பேர் இருப்பாங்க. இங்கே பாருங்க கூட ஒரு அக்கா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அக்கா இன்ட்ரோ பண்ணிட்டுமா? இல்லை, இது என்ன இடம்னு தெரியலையே. வெளியே வர இடம் தான் ஜி. முன்ன தானே ஜி இதில் வந்து உள்ளே போனோம். அது மத்தியானம். அதே இடம் தான் ஜி இதுவும். இந்த வழியாக தானே போனோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கு. கேப் வேறு புக் பண்ணணுமா? ஒரு இங்கே ஆக்சுவலாக என்ன செலவு அதிகம்னு வந்து பார்த்தீங்கன்னா கேபோட செலவு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். இருக்கிறதுலே கேபோட செலவு தான் ரொம்ப அதிகம். ட்ராவல் அலவன்ஸ் தான் அதிகம். ரொம்ப ரொம்ப அதிகம் ட்ராவல் அலவன்ஸ். அதேமாதிரி அந்த பஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் பண்ண ஒரே தப்பு, பஸ்ஸில் வந்தது தான் தப்பு. ட்ரெயின்லேயே பேசாமல் முடிச்சுட்டு வந்திருந்தோம் அப்படின்னா ஒரு எவ்வளோ முடிஞ்சிருக்கும்? 500 ரூபாயில் முடிஞ்சிருக்கும். அவன் கூட தெளிவாக சொல்லியிருப்பான், இங்கே தான்ப்பா இறங்கணும் அப்படின்னு. யார்? ட்ரெயின்காரன் கூட இறக்கி விட்டு இங்கே தான் இறங்கணும்னு சொல்லிடுவான். ஆனால் அந்த பஸ்ஸுக்காரன் என்ன தெரியுமா பண்ணால், இந்த டிராப்பிங் பாயிண்டை மாற்றி டிராப்பிங் பாயிண்ட்டு அந்த இடத்துக்கு போகாது, பஸ்ஸும் அந்த இடத்துக்கு போகாதுன்னு சொல்லிட்டானுங்க. அதான் இருக்கிறதுலே எல்லா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துவிட்டோம். ஸோ அங்கேயும் இங்கேயும் சுற்றி ஃபைனலாக ரூமுக்கு வந்துவிட்டோம். ஸோ அங்கே ஃபீனிக்ஸ் மால்லேருந்து ஆட்டோ வந்து புக் பண்ணியிருந்தோம். அந்த ஆட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து 186. ஆனால் அவர் கேட்டது என்னென்னா 20 ரூபா சேர்த்தி கொடுங்கன்னு கேட்டார். எதுக்கு ஜி கேட்டார்? எதுக்கு கேட்டார் 20 ரூபா சேர்த்தி? அவர் எல்லாம் ரோட்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க, சுற்றிட்டு வரனால கிலோமீட்டர் அதிகமாக இருக்குது, அது இதுன்னு எதாவது சொன்னார். சரி ஓகே, நமக்கு ஆட்டோ இல்லை. அதுக்கு முன்னாடி நான் 3 ஆட்டோ புக் பண்ணேன். அவனுக்கு 3 பேருமே கட் பண்ணி விட்டானுங்க. ஸோ அதனால் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்களும் புக் பண்ணி வந்துவிட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் கால் வலி இருக்குது.
வேறு லெவல் கால்வலி. அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து காட்டுறேன். கம் கேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குங்கிறத நீங்களே வந்து பாருங்கள். இல்லை ஜி, இது அங்கே தான் ஜி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், லைட் அடிக்கிறாருங்க. லைட் அடித்தா தான் தெரியும். பார்த்தீங்களா யார் இருக்காங்கன்னு? ஏய் இப்போ கண்டிப்பாக நல்லா தெரியும். தலைவர் பற்றியா ஓயோ ரூமில் ரூமுக்கு ஒன்று வளர்த்துவாங்க போல. இது ரூம் போட்டிருக்கும் போல ஓயோ ரூமில். ஸோ அதனால தான் இதில் வந்து ஒன்று மட்டும் இல்லை, நிறையா இருந்துச்சு. நான் மார்னிங் வந்து ஓப்பன் பண்ணும்போது நாங்கள் வந்ததுனால அதை வந்து வெக்கேட் பண்ணியிருக்கோம் ஒரு 2-3. ஆக்சுவலாக இங்கே என்ன மேட்ரு, நான் இந்த பக்கம் லைட் வருது, என்ன மேட்ருனா ஃபஸ்ட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் இருக்குல்ல, இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒர்க் ஆகலை. அதை நாங்கள் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறதையே தெரியாமல் நாங்கள் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம் செக்இன் பண்ணிட்டு. லாஸ்ட்டாக நாங்கள் ஷூட்டுக்கு போகிறதுக்கு அவசரமாக கிளம்பிட்டு போகிறோம். ஸோ போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாக் வந்து ஓப்பன் பண்ண முடியல, லாக் வந்து போட முடியல. என்னடா போட முடியலையேன்னு சொல்லிட்டு நாங்களும் திருவி பார்க்குறோம். பட் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்ணோம், அந்த அண்ணாக்கிட்டே அங்கே கீழே ஆஃபீஸில் இருந்து இருக்கிற ரிசப்ஷனில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, வந்து பார்த்துட்டு இது வந்து ஒர்க் ஆகாதே அப்படின்னு வந்து சொன்னாங்க. அடப்பாவீங்களா, இது முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரூம் வந்து கேட்டோம். ஆனால் நாங்கள் வெளியே போகிறோம், திங்ஸ்லாம் இருக்குது, அதனால் எங்களுக்கு வந்து வேறு ரூம் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, இன்னொரு ரூம் பக்கத்து ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க. அதாவது இதுக்கு பக்கத்து ரூம் தான். அதாவது இது வந்து 111, அது வந்து 110, 110. ஸோ அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ அந்த ரூமில் என்ன மேட்டர்னா, அந்த ரூம்லேயே வந்து லாக் ஒர்க் ஆகலை. அந்த ரூமை சாத்திட்டு வெளியில் வந்துட்டு வெளியில் லாக் பண்ணுறோம், அதுவும் லாக் ஆக மாட்டேங்குது. என்னடா அது 2வது ரூம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க ரிட்டன் வந்து சாத்தி பார்த்துட்டு சாத்துதே அப்படின்னாங்க. நான் ஓப்பன் பண்ண ஓப்பன் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் ஆகுதுண்ணா அப்படின்னோம். ரிட்டன் அவங்களும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் ஓப்பன் ஆகுது, லாக் போயிடுச்சு போல தம்பி அப்படின்னாங்க. அப்புறமேட்டு நான் வெளியே கிளம்புறேன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, எனக்கு டைம் அவ்வளோதான், நீங்கள் கேப் வர வந்து கீழே நிற்கிது, சீக்கிரம் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னா. அப்புறம் அவங்க வந்துட்டு அது இதுன்னு சொன்னாங்க, 1/2 மணி நேரம் ஆகும் அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் இல்லைண்ணா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ரூம் அப்படியே விட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. கேமராலாம் இருக்குது சைடில் அப்படின்னாங்க. கேமரா இருக்கட்டும், பட் தான் நாங்கள் திங்ஸ் வச்சுட்டு போகிறோம்ல, ஸோ இதெல்லாம் எதாவது காணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டிருந்தேன். அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு 1/2 hour வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணோன்னே அப்புறம் அவங்களே புது லாக் வந்து கொண்டு வந்துட்டு இந்த லாக் வந்து மாற்றிட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா புது லாக். ஸோ அந்த லாக் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரூமுக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். அங்கேயும் இங்கேயும் சுற்றி கிட்டத்தட்ட ஃபீனிக்ஸ் மால் எத்தனை மணி நேரம் இருந்திருப்போம்? 5 மணி நேரம்லாம் இருந்திருக்க மாட்டோம், 4 மணி நேரம் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். 4 மணி நேரம் ஒரு 3.5 மணி நேரம் மோஸ்ட்லி வந்து இருந்திருப்போம். ஸோ அப்படியே அங்கெல்லாம் சுற்றிட்டு அப்படியே வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோம். 6:30 ஆகுது டைமு. இப்போ வந்து கேப் புக் பண்ணிட்டு நாங்கள் வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் போக போகிறோம். சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் வந்து ஆல்ரெடி நான் புக் பண்ணிட்டேன் 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ ட்ரெயினில் தான் வந்து பேக் டு சேலம் வந்து போகிறோம். கீ போட முடியாமல் பாருங்க. இப்போ அட உள்ள லாக் பண்ணணும்ல ஜி, இந்த லாக்கு ஜி ஏசி ஓடிட்டு இருக்குங்க. ஏசி போட்டுவிட்டு அப்படியே வரீங்க, யார் கரண்ட் பண்ணி கட்டுறது? அவ்வளோதான் விடுங்க. அட அவ்வளோதான் வாங்க. நீங்கள் சொல்லி கொடுத்தாங்களே தெரியலையா? எனக்கு கூட ஞாபகம் இருக்குது, உங்களுக்கு ஞாபகம் இல்லை. எடப்பாடிங்களா? எடப்பாடி இல்ல, அது வந்து காவல ஆரம்பிக்கும். காக்காப்பாளையமா? காரம்பாக்கமா காலம்பட்டியா? ஒரு இதுல தான் ரூம் போட்டோம் மெயின் ரோட்ல. அங்கதான் சொன்னாரு, அவரும் சொன்னாரு இது போல என்னங்க இது எல்லாம் சூப்பரா இருக்குது, ரோடு நல்லா அருமையா நீட்டா இருக்கு. அப்போ வந்து நாங்க எடப்பாடி பழனிசாமி பிரில அவரு எண்டு முடியிற டைம்ல வந்தா, அப்ப அவரு சொன்னாரு அந்த ஹோட்டல் மேனேஜரு, இல்ல எல்லாம் வரவங்க எல்லாம் அத்தனை இதுதான் சார் கேக்குறாங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கு இதுதான் சொல்றாங்க. ஏன்னா சின்ன சின்ன ரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல சும்மா ஒரே சைடுல ஒரே இதுதான், உள்ள இருந்து வெளியே வந்துடலாம். ஆமா, எங்க பார்த்தாலும் பச்சை கலர் பெயிண்ட், எங்க பார்த்தாலும் கிரௌட்லாம் அந்த அளவுக்குலாம் இருக்காதுண்ணா. கிரௌடுன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் மட்டும் தான் கிரௌடா இருக்கும் அங்க எங்களுக்கு.